அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நிகழ்கிறது. இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுவது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா தீபம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும். அந்த நேரத்தில், அதாவது சரியாக 6 மணிக்கு திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவக்கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி, கிரகங்களினுடைய அமைப்பு இவற்றின் அடிப்படையாக கொண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்பெற போகிறது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆரோக்கியம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணியிடம், அரசு வேலை கிடைக்கப்பெறுமா, திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறுமா, அல்லது வேறு ஏதேனும் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிப்பது, எந்தெந்த விஷயங்களில் நாம் உஷாராக இருக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும், இப்படி அனைத்து தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலையில் சரியாக 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. பொதுவாகவே கிரக அமைப்புகளை பொறுத்து தான் ராசி பலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறது. அதிலும் இந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்திற்கு அப்படின்னு தனி சிறப்புகள் இருக்குது. அது அதிக அளவில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம், அதிக அளவில் மோசமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் நடக்கக்கூடிய இந்த மகா தீபத்தின் போது நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது மிதுன ராசியினருக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறே அவர்களுக்கு பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். பணப்பற்றாக்குறை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு அதை சமன் செய்ய முற்படுவீங்க. இருப்பினும் ஓரளவுக்கு திருப்திகரமான பணவரவு இருக்கும். எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நாள் திடீரென்று வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய நேர காலமும் உங்களுக்கு சூழ்நிலையும் அமையப்பெறவும் வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பெரிய பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம். அதுவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக கண் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா முதுகு தண்டு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்கள். இருப்பினும் ஆரோக்கியம் ரீதியாக பெரிய அளவில் செலவினங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சிறு அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பெரிய அளவில் எந்த தொந்தரவும் ஏற்படுவதற்கு கிடையாது. ஒரு சில நேரத்தில் உடல் உபாதைகள் சிறு அளவில் தோன்றி உடனே அது மறையவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்தும் காணப்படலாம். அதனால் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா,
ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொண்டு பணிகள்லையும் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாகவோ குடும்பம் சார்ந்த விஷயங்களாகவோ, அப்படி இல்லாட்டினா நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக, பணியிடம் ரீதியாக, தொழில் வியாபாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் பயணங்களின் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பயணங்களின் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள்லையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்கள். திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். திடீர் பயணம் அப்படிங்கிறதுனால அவசரமாக அலட்சியமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் எவ்வளவு திடீர் பயணமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்திற்கு அந்த பயணத்திற்கான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன ஆவணங்கள் எடுத்து செல்கிறீர்கள், பொருட்கள், பணமோ பொருளோ உடைமைகளோ எது எடுத்து செல்வதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்படி இல்லைன்னா களவு போக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. சில நேரத்தில் பயணங்களால் அலைச்சல், உடல் சோர்வு, உடல் அசதி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால் டென்ஷன் ஒரு பக்கம் ஏறலாம். அதே மாதிரி கோபமும் உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சுமாரான பலன்கள், அதுலேயும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும், திடீர் பணவரவு இருக்காது. லாபம் இருக்கும், ஒரு சில நேரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். லாபம் நஷ்டம் இப்படி கலந்தவாறே தொழிலும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்க பெறும். வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களினுடைய கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இந்த வழிபாட்டின் காரணமாக, இந்த தான தர்மங்களின் காரணமாக, தர்ப்பணம் காரணமாக அனைத்துமே விலக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாக விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச தினங்களில் உங்களுடைய பித்ருக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக மேற்கொள்ளுங்க. அது சால சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் சாதகமாக அமைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் செயற்படும். அனைத்துமே லாபகரமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களினுடைய அனுகூலங்களும் உங்களுக்கு கோடி நன்மைகளை தரவல்லது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால கும்பராசி அன்பர்களே, எக்காரணத்தை கொண்டும் இந்த மகாலயபட்ச தினத்தை தவற விடாம நீங்க உங்களுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து முடித்தே ஆக வேண்டும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து முடிவுகளையும் சர்வ சாதாரணமாக எடுத்து விடுவீங்க. நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருப்பினும் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியம். அது நல்லது கிடையாதுங்கிறதையும் நீங்கள் உணர வேண்டிய தருணம். அதனால் யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்வதுடன் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப்பெறும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் எடுப்பீங்க. உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அதே சமயம் நிம்மதியும் சுபிக்ஷமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. இதனால் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே சரியாக ஆரம்பிக்கும். கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரவோ ஆரம்பிச்சிடுவீங்க. செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்து சேரும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க பெறும். பிள்ளைகளால பெருமை ஏற்படும். தொழிலில்
மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனை பொருளாக விற்பனை செய்ய வேண்டாம். அதே மாதிரி திறமையாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியம் மேலோங்கும். கொஞ்சம் கவனமாக உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது. சிக்கலான விஷயங்களை தீர்க்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களைத்தான் தேடி ஓடி வரப்போவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறதோ அந்த அளவுக்கு பாதகமான நிலையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம்.